ஆச்சரியமான காட்சியங்கள்லாம் பண்ணி அபாரமான ஜெயத்துடன் ஜொலிக்கும் பொழுது ராவணன் பயந்து இந்திரஜித்து அனுப்பிச்சான் ஹனுமாருடன் யுத்தத்திற்கு. ரொம்ப சொல்லி அனுப்பிச்சான், ஜாக்கிரதையா போய் யுத்தம் பண்ணி அவனிடத்துல ரொம்ப சாவதானமா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சான் ராவணன். இந்திரஜித்து வந்து யுத்தம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டினான் ஹனுமாரே. கட்டி இழுத்துக்கிட்டு போனான். அப்ப என்னாச்சு, பிரம்மாஸ்திரம் இவர் ஒண்ணும் பண்ணாது. 3.25 நாள் இவர் ஒரு மணி பேருக்கு அப்படி சன்னியாசிக்கு தீட்டு மாதிரி தான். அவன் ஏதோ உழுப்பு நினைச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்றா போலதான், அவளை தீட்டு கிடையாது. அது மாதிரி பிரம்மாஸ்திரம் கட்டின உடனே ராட்சத பசங்கள்லாம் என்ன பண்ணா, சணல் எல்லாம் போட்டு வர கட்டி இங்க இருந்து பிடிச்சி இழுத்துன்னு போனான் ராவணனுடைய சமீபத்துக்கு. உள்ள இழுத்துன்னு போனா அங்க சீட்டு இல்லை இவர் உட்கார்றதுக்கு ஹனுமாருக்கு. ஏன்னா அவன் மந்திரிகள்லாம் ஒரே அடியா 300-400 பேர் உட்காந்துருக்கான். எல்லாம் சரியா இருக்கு, ஒரு ஆசனம் கூட இவருக்கு இல்லை. பார்த்தார் இவர், ராமகாரியமா நாம் போயிருக்கோம், நமக்கு சீட்டு இல்லாம வரும்னு அவங்ககிட்ட போய் கையை கூப்பிடுனாக்க அது ராமனுக்கு கூட பெருமை குறைச்சல். ஆமா, இப்படிப்பட்ட தூதனால ராமனுக்கு குறைவு வரப்படாதுன்னு என்ன பண்ணினார். இத புராணாந்தரங்கள்ல சொல்லி இருக்கிறத வால்மீகி ஒரு பதத்தினால காட்டுறார். தமுத்வீட்ச மகாபாகு பிங்காட்சம் புரதஸ்திதம் கோபேன மஹதாவிஷ்டா ராவணோ லோக ராவணக. ராவணன் நிமிந்து பார்த்தானாம். நிமிந்து பார்த்தாங்கிறார். திருக்கோவிலூர் கோபுரத்தை பாக்குறா போல. திருக்கோவிலூர் கோபுரத்தை தலையில டர்பன் வச்சுன்னு பார்த்தா டப்புன்னு கீழே விழுந்துடுமே. அது அவன் அசடா இருக்கிறோம், அதை பிடிப்போம்னு போவோம், இவனும் விழுந்துடுவான் கீழே. அவன் அந்த கோபுரத்தை ஒருத்தர் இடிச்சு பண்ணார் ஒரு இன்ஜினியர். என்ன பாருங்க, கட்ட முடியாது, இடிக்கிறதுக்கு இந்த புண்ணியத்தை இவர் அடைய பார்த்தார். அப்புறம் எல்லாருமே கையெழுத்து கீழ்த்து போட்டு அதெல்லாம் படாதுன்னா இப்ப 60 வருஷமாச்சு அவர் இடிக்கணும்னு சொல்லி கோபுரம் நல்லா இருக்கு, அவர் இல்லை. பண்ணினார் ஹனுமானார். வாழ ஒரே அடியாக யோக மகிமையினாலே பெரிசா பண்ணி ராவணன் தலை பரியந்தம் தன் வாழ ஒரு ஆசனமா உரலாட்டமா பண்ணிண்டி அது மேல ஏறி உட்கார்ந்து விட்டார். அப்படி இல்ல முதல கவியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காளாம். அத வால்மீகி உத்வீட்சியா ராவணன் நிமிந்து பார்த்தான்கிறார். இவன் நிமிந்து பார்த்தா கீழே இருந்தா நிமிந்து பார்ப்பனும், மேல இருந்த தான் நிமிந்து பார்த்திருக்கான்.